6000 கோடி மோசடி செய்த IFS நிதி நிறுவன நிர்வாகிகளின் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். மோசடி செய்யப்பட்ட பொதுமக்களின் பணம் திரும்ப கிடைக்குமா? வேலூர் மாவட்டம் காட்பாடியை தலைமையிடமாக கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் கிளை அலுவலகங்களை ஆரம்பித்து IFS நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்தது. 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 10,000 ரூபாய் வட்டி தருவதாக தெரிவித்து பல ஆயிரம் கோடி அளவில் வசூல் செய்தனர். IFS மற்றும் அதன் துணை நிறுவனங்கள் பொதுமக்களிடம் இருந்து 6000 கோடி ரூபாய் முதலீடு பெற்று ஏமாற்றிவிட்டது. மோசடி செய்த நிறுவனத்தின் நிர்வாகிகள் ஜனார்த்தனன், லட்சுமி நாராயணன், வேத நாராயணன், மோகன் பாபு ஆகியோர் வெளிநாடு தப்பிச் சென்று விட்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகார்களின் பேரில் IFS நிறுவன ஏஜென்ட்டுகள் 8 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். வெளிநாடு தப்பிச் சென்ற நிறுவனத்தின் இயக்குநர்கள் ஜனார்த்தனன், லட்சுமி நாராயணன், வேத நாராயணன், மோகன் பாபு ஆகியோருக்கு பொருளாதார குற்றப்பிரிவு DSP கபிலன் உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முக்கிய குற்றவாளிகள் வெளிநாடு தப்பிச் சென்ற நிலையில் அவர்களின் உறவினர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். வேலூரில் 3 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. IFS நிறுவன இயக்குனர் ஜனார்த்தனன் வெளிநாடு தப்பிச் சென்ற நிலையில் அவருடைய மாமியார் வசந்தகுமாரி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். காட்பாடியில் உள்ள அவரது வீட்டிற்கு வியாழன் காலையில் காரில் வந்த 3 அதிகாரிகள் சோதனை நடத்தினர். IFS நிறுவனத்தின் ஏஜெண்டாக உள்ள லட்சுமி நாராயணன் பல 100 கோடி வசூல் செய்து தற்போது தலைமறைவாக இருக்கிறார். வேலூர் வள்ளலார் பகுதியில் உள்ள லட்சுமி நாராயணன் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அதேபோல் IFS நிறுவன வழக்கில் தொடர்புடைய MN ஜுவல்லரி உரிமையாளர் வீட்டிற்கும் அதிகாரிகள் சென்றனர். அங்கு சோதனை நடத்தவில்லை. பின்னர் வேலூரை அடுத்த வேலப்பாடியில் உள்ள MN ஜுவல்லரியில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். IFS நிறுவனத்தின் ஏஜெண்டாக இருக்கும் கமலக்கண்ணன் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வெங்கடேசபுரத்தில் அவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்தனர். நெமிலியை அடுத்த அசநெல்லிக்குப்பம் குறுக்குமேட்டு தெருவைச் சேர்ந்த குமாரராஜா என்ற ஏஜென்ட் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் தமிழகத்தில் 5 இடங்களில் சோதனை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மோசடி செய்தவர்கள் வெளிநாடுகளில் சொகுசாக வாழும் நிலையில் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் வேதனையோடு நடமாடி வருகின்றனர்.